श्री गुरुभ्यो नमः। गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। विश्वासु नाम संवत्सरं दक्षिणायनं ग्रीष्म ऋतु கடகமாசம் முதல் தேதியான இன்று வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம். இன்று அதிகாலை 12:44 மணிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த கடக மாதம் பிறந்தது. சப்தமி திதி, தேய்பிறை சப்தமி திதி. இந்த திதியினுடைய தேவதை சிவதூதி என்று பெயர். இந்த சிவதூதி பராசக்தியினுடைய அம்சம். திதி நித்யாவில் 7வது திதியாக வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறைக்கு அதிபதியாக சிவனை தூதுவனாக அனுப்பியதால் இந்த தேவதைக்கு சிவதூதி என்று பெயர். இந்த சிவதூதியினுடைய தியான ஸ்லோகம்: சிவப்பிரதாயினி சிவப்பிரதாமீஸ்வர வாயுதாம் சிவாக்யாம் பஞ்சமஸ்தே பாதாரவிந்தியாம் சிவங்கரீத்தாம் சிவதூதி யக்ஞாம் ரூபாம் பிரணமாமி நித்யம். இது தியான ஸ்லோகம். அம்பாளுடைய காயத்ரி ஓம் சிவதுத்யாய விக்மகே சிவங்கர்யாய தீமகே தன்னோ நித்ய பிரச்சோதயாது. இது அம்பாளுடைய காயத்ரி. மூலமந்திரம் மிகவும் எளிமையானது. இந்த மூலமந்திரத்தை குறைந்தபட்சம் 27 முறை ஜபிப்பது மிக மிக சாநித்தியமானது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் சிவதூத்யாயே நமக. இந்த சிவதூதி என்பவள் சப்தமி திதியினுடைய அதிபதியாக வருகின்றாள். மிகவும் பிரசித்தி பெற்றது. 8 கைகள் கொண்டவள். பாசம், அங்குசம், கத்தி, கேடயம் மற்றும் தாமரை புஷ்ப பானம், கதை, கபால கிண்ணம் இவைகளை வைத்து கொண்டு இருப்பவள். சிவனை தூதனாக போர்படைக்கு அனுப்பி ஜெயம் காண்பவள். ஆகவே இந்த தேவதையை நாம் அனுஷ்டித்தால் மிகவும் சாநித்தியமாக இருக்கும். நமது சங்கடங்கள் விலகும். நாம் ஜனன காலத்தில் சப்தமி திதியில் யாரேனும் பிறந்திருப்பார்களானால் அந்த சப்தமி திதிக்கு உண்டான இந்த தேவதையை நாம் பிரார்த்தித்து கொள்வது மிகவும் விசேஷ பலனை அடைக்கும். உங்களோடு இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் திருக்கோவிலூர் புரோகிதராகிய முரளிதர சர்மா, திருக்கோவிலூர் திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ உலகளந்த பெருமாளுடைய சன்னதி மணியம் வாசவி கன்னிகாபரமேஸ்வரி ஆலய அர்ச்சகராகிய நான் உங்களோடு இதை பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அனுதினமும் அந்தந்த திதிக்குண்டான தேவதையினுடைய தியான ஸ்லோகம் காயத்ரி மூல மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளேன். அனைவரும் அனைத்து க்ஷேமங்களும் பெற்று சர்வே ஜன சுகினோ பவந்து காலே வருஷந்து பிருத்திவி சஸ்யசாலினி என்று அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஹரி ஓம் நமஸ்தே.